Hi friends, welcome back to Vidya's Lifestyle. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா முடக்கத்தான் கீரை புளிக்குழம்பு பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முடக்கத்தான் கீரையை வந்து யூஸ் பண்ணி நம்ம எப்படி புளிக்குழம்பு வைக்கலாம்னு சொல்லி பார்க்கறோம். இதுக்கு வந்து நான் ஒரு கட்டு வந்து முடக்கத்தான் கீரை எடுத்துக்கிட்டேன். இதனோட நேம்லயே வந்து பாத்தீங்கன்னா இது முடக்கத்தான் கீரை அப்படினு. ஏனா இது வந்து மெயினா வாதத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாமல் நம்ம சின்ன வயசில் வந்து இதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி காய் வந்து நம்ம தலையில் இடித்து பட்டாசு மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அப்போல்லாம் எனக்கு தெரியாது இது பேர் தான் வந்து முடக்கத்தான் கீரைன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் தண்டு வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் வெறுமனே தலையை மட்டும் வந்து கிள்ளி எடுத்துக்கணும். ஏன்னா அந்த தண்டு போடுறப்ப வந்து அதனோட கசப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம வெறுமனே வந்து தண்டு இல்லாமல் தலையை மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு லெமன் சைஸில் வந்து புளி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது நான் வந்து ஒரு கட்டு கீரை யூஸ் பண்ணலை, ஒரு கைப்பிடி அளவு தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கசப்பாக இருக்கும் அதனால். ஸோ அடுத்தது வந்து பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம இது வந்து கொஞ்சம் ஹீட்டு அப்படிங்கிறதுனால நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி இதை சமைச்சிக்கலாம். அடுத்தது நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு கடுகு அது கூடவே வந்து வெந்தயமும் போட்டுடலாம். அதுக்கு அடுத்தது வெந்தயம்லாம் இதானதுக்கப்புறம் நீங்கள் வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் சமைக்கிறது எடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு கட்டி பூண்டு, 25லேருந்து 30 சின்ன வெங்காயம், 2 தக்காளி இதுதான் வந்து நான் எடுத்துருக்க அளவு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். லைட்டாக வந்து தக்காளி இதானதுக்கப்புறம் உப்பு போட்டு வதக்கிடலாம். இதுலேயே லைட்டாக மஞ்சத்தூளும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த முடக்கத்தான் கீரையை வந்து நான் ஃபுட்டில் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக சேர்த்துனதில்லை. பட் இப்போ வந்து நான் மந்த்லி ஒன்ஸ் கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஜாயிண்ட் பெயின்லாம் வர ஆரம்பிச்சதுனால என்ன பண்ணலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ வந்து ஒருத்தவங்க வந்து முடக்கத்தான் கீரை வந்து நல்லாவே யூஸாக இருக்கும், ப்ளஸ் வாதமும் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4-5 டைம் வந்து இந்த குழம்பு ட்ரை பண்ணால் டேஸ்ட் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ப்ளஸ் குழந்தைங்களும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ மந்த்லி ஒன்ஸ் வந்து கம்பல்சரி இது வந்து சேர்த்தியாச்சு. இது சேர்த்ததுக்கப்புறம் இப்போது 6 மந்த்தாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாயிண்ட் பெயின் எல்லாமே வந்து எதுவுமே பெருசாக இல்லை, நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இப்போ வந்து லைட்டாக தக்காளி எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது எல்லாமே லைட்டாக நல்லாவே கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த எண்ணெயிலே வதங்கினா தான் வந்து அந்த கீரையோட கசப்பு தன்மை வந்து போகும். ஏன்னா கீரை வந்து இந்த நார்மலாக இருக்கிற கீரையை விட இந்த கீரை வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும். குழந்தைங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து சாப்பிட மாட்டாங்க. பட் நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் நல்லா சாப்பிட்டுப்பாங்க. இந்த கீரை வந்து நல்லா லைட்டாக தண்ணியில் நல்லா கொதித்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க புளியை வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபைனலாக இது ஊற்றிக்கலாம். தேவையான அளவு புளிப்பு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ உங்களுக்கு அந்தளவு ஊற்றிடலாம். நான் வந்து ஃபைனலாக தான் வந்து புளிக்குழம்புல புளி ஆட் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து இந்த இதோட கசப்பு தன்மை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே வந்து போயிருக்கும். ப்ளஸ் இந்த எண்ணெயெலாம் வந்து நல்லா செப்பரேட்டாக பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் தேவைச்சுன்னா அவ்வளோதான். அதான் முடக்கத்தான் கீரை புளிக்குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.